திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மேற்கு மண்டல மாநாட்டில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி உரையாற்றி வருகிறார். அதனை நிரலையில் காணலாம். எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை, இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது. அதனால்தான் பத்திரமாக வைத்திருங்கள் அண்ணா என்று அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறோம். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்ல, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது. ஏனென்றால் உங்க குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டில் உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் அணிதிரக்கூடிய குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது என்பதை நான் திரும்ப 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 இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டிலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று நாம் சொல்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று 1,30,00,000 சகோதரிகளுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தரப்படுகிறது. நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு போகக்கூடிய சாதாரண சாமானிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம். பெருமையோடு சொல்கிறேன், 47% உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. நமக்கு 47% பேர் இருக்கோம்னா அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள், கல்வி, அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது, கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தால தான் 47% இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு. இந்த பகுதி கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, நாமக்கல், இங்க புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டத்தட்ட 2282 பேர் புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கி இருக்காங்க. ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. அதில் 56% பெண்கள். அதை உறுதி செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல தமிழ்நாடுல கல்வி இல்ல, கல்வி வளர்ச்சி இல்லைங்கிறாங்க. உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் இந்தியாவில் 28%. ஆனா தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் 48. நேஷனல் ஆவரேஜை விட நம்ம 20% தான் அதிகமா இருக்கும். இது வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு சதவிகிதம். அதே போல படிக்கக்கூடிய பெண்களுக்கு, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தொழில் விடுதிகள் என்று அவர்கள் தங்குவதற்காக அந்த விடுதிகளை உருவாக்கி அந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆனா எதிர்கட்சிகள் உதயநிதி பேசும் பொழுது சொன்னாரே,
எதிரிலே இருக்கக்கூடிய சங்கி கூட்டம், அடிமைகள் கூட்டம் என்று அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து, நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே, பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்ன நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல. சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு, அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட களத்திற்கே போக விட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.